Hello viewers, உங்க கவிராணி அகாடமில இருந்து நாம இன்னைக்கு பார்க்க போறது விஷாரத் உத்ரா the model question paper 1 and 2 for February 2021. Same 50% portionல தான் question paper எடுத்திருக்கோம். So video descriptionல போய் Google Drive link click பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு question paper PDF formatல download ஆகும். So அத test paperக்கு model test paperக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாத்துலயுமே first 5 நம்ம படிச்சிருக்கோம். So இதுல இருக்கிறது ERC க்கு படிச்சது essay ல கேட்டிருக்காங்க இல்ல essay க்கு படிச்சது ERC ல கேட்டிருக்காங்கன்னா நம்ம என்ன பண்ணனும்னா first essay படிச்சுக்கணும். first 3 essay படிக்கிறீங்கன்னா first 3 essay ல என்னென்ன ERC வந்து கேட்டிருக்காங்கங்கறதை நம்ம first கேட்டுக்கணும். ஏன்னா இதுல கொடுத்திருக்காங்க மேம் இதுல வரல அப்படினு வந்து நம்ம யோசிக்க கூடாது. ஏன்னா எல்லாமே வந்திருக்கும். நாம வந்து அத கரெக்ட்டா பாத்துக்க மாட்டோம். சோ நீங்க என்ன பண்ணனும் அப்படினா first 3 படிக்கிறீங்கன்னா அந்த first 3 essay ல என்னென்ன ERC இருக்கு அப்படிங்கறதை நம்ம பாத்துக்கணும். So இந்த மாடல் क्वेश्चन பேப்பர் யூஸ் பண்ணுங்க. டெஸ்ட்க்கு உங்களோட டெஸ்ட்க்கு படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓ இந்த ரோமன்ல இது படிச்சா போதும் அப்படிங்கற ஐடியா கிடைக்கும் உங்களுக்கு. So நிறைய மார்க்ஸ் வந்து எடுங்க நீங்க. above 60% க்கு மேல எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து வரும். So நம்ம இப்ப பார்க்க போறது விஷாரத் உத்ரா பேப்பர் 1 February 2021. ஃபர்ஸ்ட் ரோமன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ERC மட்டுமே உங்களுக்கு 40 மார்க்ஸ் இருக்கு. ERC க்கு மட்டுமே உங்களுக்கு 40 மார்க். சோ அதுல ரோமன் வந்து ஆர்த்தனிக் காவிய கண்ட் அதுல இருந்து கேட்பாங்க. அது பாத்தீங்க அப்படின்னா நீங்க என்னென்ன எழுதணும்னா ஃபர்ஸ்ட் 2 வேர்ட் எழுதிட்டு டாட் 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 அதாவது நிஜ் பாஷா உன்னத்தின்னு எழுதிட்டு டாட் 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 போட்டு ஹீன் கே ஹீன் அத போட்டுட்டு கீழே கவிதாக்கா நாம், அடுத்தது கவிகா நாம், நெக்ஸ்ட் கவி பரிச்சை. அந்த கவி பரிச்சைக்கு கீழே கவியோட ஜனம்ஸ்தான், சாகித்யிக் பரிச்சை, ரச்சனாய். சப்போஸ் உங்களுக்கு வந்து ஜனம் தெரியுது அப்படின்னா எழுதுங்க. தெரியலன்னா ஜனம்ஸ்தான் மட்டும் எழுதுங்க. ஏன்னா இயர் வந்து ஒரு சிலருக்கு கன்ஃபியூஸ் ஆகும். சோ எழுத முடிஞ்சா தெரியும் நல்லா தெரியும் அப்படின்னா எழுதுங்க. தப்பாதான் எழுதக்கூடாது. தெரியலன்னா விட்டுருங்க. அதுக்கப்புறம் வியாக்கியா விசேஷ்தா. சோ இத வந்து நம்ம எழுதுறோம். இது வந்து அதே மாதிரி ரோமன் பாத்தீங்கன்னா உருது காவிய கண்ட். அதாவது இதுல பாத்தீங்க இந்த ஃபர்ஸ்ட் 2 ரோமனுக்கு ஃபர்ஸ்ட் 2 ரோமனுக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்ம 1 to 7 வரைக்கும் படிப்போம். அதுல ஃபர்ஸ்ட் 4 இல்ல 5 நீங்க வந்து படிச்சீங்கன்னாவே போதும். அதுல இருக்கிறத படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு வந்து ஈஸியா வந்துரும். நெக்ஸ்ட் நமக்கு வந்து டைம் இருக்கு. அதனால நீங்க படிக்கிறதுக்கு நிறைய டைம் இருக்கு நம்ம படிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ரோமன் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உருது காவிய கண்ட்ல இருந்து வரும். அதுக்கும் அதேதான் சேம் வந்து நீங்க என்ன எழுதணும் கவிகா நாம், கவிதாக்கா நாம், கவி பரிச்சைக்கு கீழே அந்த ஜனம்ஸ்தான், சாகித்யிக் பரிச்சை, ரச்சனாயே, வியாக்கியா விசேஷ்தா. உங்களுக்கு மெயின் ஹெட்டிங் பாத்தீங்கன்னா 5 ஹெட்டிங் வந்துடணும். கவிதாக்கா நாம், கவிகா நாம், கவி பரிச்சை, வியாக்கியா விசேஷ்தா. இந்த 5 மெயின் ஹெட்டிங்கா நீங்க வச்சு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா மார்க் கிடைக்கும். ஏன்னா ஒரு ERCக்கு உங்களுக்கு 8 மார்க்ஸ் இருக்கு. எல்லாமே வந்து நீங்க நம்ம படிச்சதுதான் வரும். எதுவுமே நம்ம படிச்சது ERCல வரலன்னு மட்டும் நீங்க நினைக்க கூடாது. ஏன்னா நீங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னாவே கண்டுபிடிச்சிடலாம் எதுல இருந்து எது கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு. இப்ப ரோமன் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த கபீர்தாஸ், சூர்தாஸ், துளசிதாஸ். சோ இது 3ல இருந்து தான் வரும். அப்ப அதுக்கு எழுதும் போது எப்படி எழுதணும் அப்படின்னா பத்கா நாம், அதுக்கப்புறம் லேஹக்கா நாம். ஏன்னா இப்ப கபீர் கே பத்து, சூர்தாஸோட வினய் கே பத்து, துளசிதாஸ்னா துளசிதாஸோட பத்து. சோ அந்த மாதிரி இதுல இருந்து கேட்கறதுனால நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதனோட இது நீங்க எழுதணும். பத்கா நாம்னு போட்டுட்டு எழுதணும். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன் பாத்தீங்கன்னா சேம் அதேதான் லேஹக்கா நாம், மத்ததெல்லாம் ஆஸ் யூசுவல். நெக்ஸ்ட் லாஸ்ட் ரோமன் நீங்க கண்டுபிடிக்கவே ஈஸியான இது. கடைசி ரோமன் வந்து நம்மளுக்கு பஞ்சவட்டியில இருந்து கேட்பாங்க. சோ அது வந்து கண்ட காவியக்கா நாம். எப்பவும் போல கவிதாவோ இல்ல பத்தோ எழுதிடக்கூடாது. லாஸ்ட் ஒன் வந்து பஞ்சவட்டி. பஞ்சவட்டி அப்படிங்கிறது ஒரு கண்ட காவியம். சோ கண்ட காவியக்கா நாம், கவிகா நாம் இல்ல லேஹக்கா நாம்னு எழுதிக்கலாம். லேஹக்கா நாம் ஸ்ரீ மைதிலி சரண் குப்து, அப்புறம் கவி பரிச்சை, ஜனம். சோ இந்த மாதிரி போட்டு ஜனம்ஸ்தான், சாகித்யிக் பரிச்சை, ரச்சனாயே, வியாக்கியா.
அப்புறம் விசேஷ்தா. சோ எது எழுதினாலும் ஃபர்ஸ்ட் இந்த 5 ஹெட்டிங்ஸ் வந்து ஞாபகமா வச்சுக்கோங்க. கவிதானா கவிதா கா நாம், கஹானினா கஹானி கா நாம், கண்டகாவியம்னா கண்டகவி கா நாம், பத்னா பத் கா நாம். இது வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல. செகண்ட் லைன் அந்த கவி கா நாம் இல்ல லேஹக் கா நாம். நெக்ஸ்ட் கவி பரிச்சை இல்லனா லேஹக் கா பரிச்சை. அப்புறம் வியாக்கியா விசேஷ்தா. நெக்ஸ்ட் கண்டஸ்து தோகா, அதாவது மெமரி தோகா. இதுல இருக்கிறது படிச்சீங்கன்னாவே போதும். ஒரு 10 ஃபர்ஸ்ட் 10 அந்த மாதிரி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கவிதா கா சாரான்ஸ். அதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவிதா கா சாரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் 3 இல்ல ஃபர்ஸ்ட் 5 அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க. உங்களுக்கு எது ஈஸியா இருக்குன்னு தோணுதோ அதை படிச்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அக்டோபருக்கு கேட்டது வந்து கேட்க மாட்டாங்க, இதுக்கு மேக்சிமம் கேட்க மாட்டாங்க. சோ அதை விட்டுட்டு நாம வந்து கொஸ்டின் பேப்பர் மாத்தி எடுத்திருக்கோம். டைப் பண்ணி போறதுனால தான் கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் லேட் ஆகுது. இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரேமாத்துரி, வீர் பூஜா, நெக்ஸ்ட் ஸ்வதேஷ் ஃப்ரேம். சோ இது 3 படிச்சீங்கன்னாவே டெஃபினட்டா இது 3ல இருந்து 1 வந்துரும் உங்களுக்கு. அதனால ப்ராப்ளம் கிடையாது. இதுக்கு நீங்க ரூப்ரேக்கா போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹெட்டிங்குரிய இது நீங்க எதை படிச்சாலுமே வந்து அந்த கண்டென்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க. அப்புறம் உங்களோட ஓன் வேர்ட்ஸ்ல நீங்க மேக் பண்ணி எழுதுங்க. ஒரு லைன்னா அந்த லைனோட தமிழ் மீனிங் இல்ல இங்கிலீஷ் மீனிங் நீங்க உங்களோட லாங்குவேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிட்டு அதனோட ஈக்குவல் ஹிந்தி வேர்ட்ஸ் போட்டு நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னாவே போதும். ஏன்னா ஓனா எழுதுனீங்கன்னா தான் இப்ப ஹையர் எக்ஸாம்ஸ் எல்லாம் போயிட்டீங்கன்னா மனப்பாடம் எல்லாமே படிச்சு மெமரி பண்றது அது வந்து ஒர்த்து கிடையாது. சோ நீங்க ஓன் வேர்ட்ஸ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்களோட ஓன் வேர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கவிதா கா சாரான்ஸும் அதேதான். இதுக்கும் நீங்க சைடு ஹெட்டிங் போட்டுட்டு ரூப்ரேக்கா கொடுத்துட்டு அப்புறம் அதுல இருந்து சைடு ஹெட்டிங் அதனோட கண்டென்ட். நெக்ஸ்ட் பஞ்சவட்டி. இது இருக்கிறதுலயே ஈஸியான ரோமன். இதுல இருக்கிறது ஏதோ ஒண்ணு படிச்சீங்கன்னாவே போதும். லக்ஷ்மண் ஆர் சூர்பனகா இல்ல ராம் இல்லன்னா சீதா. இதுல வந்து 25 மார்க்குக்கு நீங்க ஈஸியா எடுத்துடலாம். இதுக்கு வந்து இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் எழுதுங்க. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் லக்ஷ்மண் அப்படின்னா பஞ்சவட்டிக்கா நாயக் லக்ஷ்மண் ஹே அந்த மாதிரி வந்து எழுதினீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்துட்டு எழுதுனீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது விஷாரத் உத்ரா பேப்பர் 2. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா துருவசாமினி நாட்டக். இந்த ஃபர்ஸ்ட் ரோமன் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இஆர்சி உங்களுக்கு 20 மார்க்குமே வந்து நாட்டக்ல இருந்து தான் கேட்பாங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் 15 வந்து நம்ம படிப்போம். இதுல ஃபர்ஸ்ட் 10 நம்ம படிச்சாவே போதும். அதுல இருந்து நம்ம 4 எழுத போறோம். சோ இதுக்கு வந்து காமனாவே நம்ம எழுதிக்கலாம். நாட்டக்கா நாம் துருவசாமினி. சோ துருவசாமினிங்கிறது அப்போ ஒரு டிராமா. நெக்ஸ்ட் நாட்டக்கார் கா நாம் ஜெய்சங்கர் பிரசாத், ஸ்ரீ ஜெய்சங்கர் பிரசாத். அவரோட ஜனம்ஸ்தான், சாகித்யிக் பரிச்சய், ரச்சனாயங், அப்புறம் வியாக்கியா விசேஷ்தா. சோ இது வந்து காமன் பாயிண்டா நீங்க எழுதிக்கணும். இது வந்து எப்பவுமே மறக்கூடாது. ஹையர் எக்ஸாம்ஸ் நீங்க பிரவேசிக்கால இருந்தே இதை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அப் டு பிரவீன் வரைக்கும் உங்களுக்கு ஒரு ஹேபிட் ஆயிடும். ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படியே பிரவீன் வரைக்கும் நம்மளோட இது வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் நாடக்கா நாம், நாடக்கா இருக்கா பரிச்சை அப்படிங்கிற அது வந்து மைண்ட்ல செட் ஆயிடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட் நமக்கு வந்து சூரியோதயில இருந்து கேட்பாங்க. சூரியோதயங்கிறது வந்து ஏகாங்கி. சூரியோதய் அப்படிங்கிறது ஏகாங்கி. ஃபர்ஸ்ட் நீங்க படிக்கும் போதே அது வந்து கவிதாவா இல்ல அதாவது கத்தியவா பத்தியவா ஏகாங்கியா கஹானியா நாட்டக்கா இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டு படிச்சீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி வெரி ஈஸி அண்ட் யூஸ்ஃபுல் ஃபார் யூ. சோ கஹானிகா ஏகாங்கிகா நாம். சூரியோதயங்கிறது ஏகாங்கி. சோ இதுக்கு ஏகாங்கிகா நாம், ஏகாங்கிகா இருக்கா நாம், அப்புறம் ஏகாங்கிகா இருக்கா பரிச்சை. சப்போஸ் தெரியல அப்படின்னா எழுத வேண்டாம். வியாக்கியா விசேஷ்தா. இதுல நீங்க 2 அட்டெண்ட் பண்ணணும். இதுல இருக்கிறது படிச்சாவே போதும். நெக்ஸ்ட் துருவசாமினி ராம்குப்த். துருவசாமினி வந்து ஆல்ரெடி நம்ம சேனல்ல வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். அந்த எஸ்ஏ எப்படி பிரசன்ட் பண்ணும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் பார்க்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஒரு கிளான்ஸ் வந்து ஒரு கோ த்ரூ பண்ணுங்க. எப்படி கொடுத்துருக்கோம் அப்படிங்கறத பாருங்க. உங்களுக்கு டெஃபினட்டா ஐடியா கிடைக்கும். ஓ இப்படிதான் எழுதணும், இப்படிதான் படிக்கணும், இப்படிதான் ஒவ்வொன்றையுமே படிக்கணுங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். சோ நீங்க அதை போய் பாருங்க. ராம்குப்த் கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். நீங்க அதை பாருங்க, நம்ம சேனல்ல போய் பாருங்க, கிடைக்கும்.
நெக்ஸ்ட் இதுக்கு வந்து கஹானி பரீட்சை படிச்சாவே அது உங்களுக்கு ஸ்டோரியில என்ன விஷயம்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். துருவ சாவினி பாத்தீங்க அப்படின்னா ரூப்ரேகா போட்டுட்டு அவங்க யாரோட பொண்ணு யாரோட ஒய்ஃப் என்ன ஸ்டோரி அப்படிங்கறத போட்டு நம்ம எழுதணும். டிப்பனிக்கும் அதேதான். சைடு ஹெட்டிங் போட்டுக்கோங்க. சைடு ஹெட்டிங் அந்த ஹெட்டிங்க்கு கீழே என்ன கண்டென்ட், இதுதான் பேசிக் திங். ஒரு ஹெட்டிங் போடுறோம், அந்த ஹெட்டிங்க்கு கீழே அந்த கண்டென்ட், அந்த ஹெட்டிங்கை எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுறோம், அவ்வளவுதான். அடுத்தது 5th ஒன் கிறிஸ்டியஸ்க்கு உதயன் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த இது வந்து பிரசன்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க, ஆனா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா சப்ஹெட்டிங் போடாமையே விட்டுட்டு அப்படியே பேராகிராஃபா எழுதுவோம். ஸோ சப்ஹெட்டிங் போட்டு எழுதுனீங்க அப்படின்னா அவங்களுக்கு தெரியும், திருத்துறவங்களுக்கு தெரியும் என்னென்ன பண்ணிருக்கீங்க, என்னென்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கறது உங்களுக்கு ஈஸியா தெரியும். உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குங்கிறது அவங்க ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. 6th ரோமன் அதனோட டிப்பனி. சோ அதனால நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஹெட்டிங்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. இப்ப வந்து சூரியோதய் படிச்சிருப்பீங்க, ஆனா வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏல கேட்காம இப்ப ஆச்சாரிய சசங்க் நிர்ஜரணின்னு இந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. அப்ப அதே ஹெட்டிங்கை போட்டு நம்ம இந்த ஆச்சாரிய சசங்க்கு நம்ம எழுதிக்கலாம். நம்ம படிச்சது வரலன்னு சொல்லி விடக்கூடாது. சேம் கண்டென்ட் தான். ஆச்சாரிய சசங்க்கு அது என்னென்ன பண்றாரு, அந்த ஸ்டோரி ஃபுல் ஹோல் சூரியோதய் ஸ்டோரியும் டிபெண்ட்ஸ் ஆன் ஆச்சாரிய சசங்க். அதுல நிர்ஜரணியோட பங்கு என்ன, அவ்வளவுதான். சோ ஈஸியா இருக்கும். நீங்க இந்த மாதிரி ஒரு எஸ்ஏ படிக்கிறீங்கன்னா அந்த எஸ்ஏக்குள்ள என்னென்ன கண்டென்ட் இருக்கு, என்னென்ன மாதிரி கேட்பாங்க அப்படிங்கறதையும் நம்ம புரிஞ்சுதான் படிக்கணும். நெக்ஸ்ட் 7th ரோமன். இது வந்து கொஸ்டின் ஆன்சர். சோ இது வந்து பிராச்சீன் பாரத் கா இதிகாசத்துல இருந்து கேட்பாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் 8 நம்ம படிப்போம். இதுல வந்து சிந்துகாடி சபீதாவும் மௌரிய சாம்ராட்டும் கொடுத்துருக்கோம். சோ இத தரவா படிச்சுக்கோங்க. கீழே வந்து கங்காதர் சில்பகலா சிஷுநாக் வன்ஸ் கொடுத்துருக்கோம். டிப்பனிக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே நீங்க ஹெட்டிங் போட்டு எழுதுனாவே, ஒரு ஹெட்டிங் மினிமம் ஒரு 5 லைன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியா மார்க் கிடைக்கும். சோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் யூ ஆல் தி பெஸ்ட் ஃப்ரம் கவிராணி அகாடமி. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. சோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும். Thank you for watching. Share it and subscribe it. Thank you, viewers.